Hello all, welcome to day 13. இன்னைக்கு நம்ம வித்தியாசமான கொஞ்சம் சென்டென்சஸ் பார்க்க போறோம். இது வரைக்கும் நம்மளுக்கு ஒரு விஷயம் சொல்லறதுக்கு நம்ம கத்துக்கிட்டோம். இன்னையில இருந்து நம்ம கேட்கறதுக்கு கத்துக்க போறோம். எஸ், கொஸ்டின்ஸ் கேட்கறதுக்கு நம்ம இன்னையில இருந்து கத்துக்க போறோம். சோ இன்னைக்கு நாளைக்குமா கொஸ்டின் ஃபார்மேஷன் தான் வந்துட்டு நம்ம கத்துக்க போறோம். லெட்ஸ் ஸ்டார்ட். நம்ம இப்ப வரைக்கும் படிச்சிருக்கிற ஒவ்வொரு சென்டென்சஸையும் எடுத்துட்டு அது எல்லாத்துக்குமே வந்துட்டு நம்ம கொஸ்டின்ஸ் ஃபார்ம் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் நம்ம வந்து கத்துக்கிட்ட சென்டென்ஸ் என்ன அப்படின்னா வந்துட்டு this is, that is. இப்போ இந்த எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். this is a ball. இதை நம்ம எப்படி வந்துட்டு தமிழ்ல சொல்லுவோம்? இது ஒரு பந்து அப்படின்ட்டு. சோ நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் this and that வந்துட்டு ப்ரோனவுன்ஸ், டிமான்ஸ்ட்ரேட்டிவ் ப்ரோனவுன்ஸ் அப்படின்ட்டு. அது பக்கத்துல இருக்கிற is, இதுவே these and thoseல வந்து அது பக்கத்துல இருக்கிற are, இது எல்லாமே வந்துட்டு be verbs நம்ம வந்துட்டு ப்ரோனவுன்ஸை கத்துக்கும் போது கத்துக்கிட்டோம். சோ இங்கிலீஷ்ல எப்பவுமே நம்ம கொஸ்டின்ஸ் ஃபார்ம் பண்ணும்போது அந்த சென்டென்ஸ்ல இருக்கிற be verb அது வந்து முன்னாடி வந்துட்டு அங்க இருக்கிற சப்ஜெக்ட் வந்துட்டு அதுக்கு நேர் பின்னாடி போயிடும். சோ இங்க வந்து நம்மளோட சப்ஜெக்ட் அப்படிங்கிறது வந்து this, அங்க இருக்கிற be verb அப்படிங்கிறது வந்துட்டு is. இப்போ இந்த கொஸ்டினை நான் கொஸ்டினா மாத்தணும் அப்படிங்கும்போது is முன்னாடி போட்டுட்டு this பின்னாடி போயிடும், அவ்வளவுதான். this is அப்படிங்கிறது is this அப்படின்னு மாத்தியாச்சு. சோ இது ஒரு பந்து அப்படிங்கிறதுக்கு நம்மளோட கேள்வி என்னவா இருக்க போகுது? இது என்ன? சோ இது அப்படிங்கறத நான் ஆல்ரெடி உங்ககிட்ட சொல்லியிருக்கேன். this is ஒட்டுக்கா அதை வந்து ஒரு கம்ப்ளீட் வேர்டா வந்து கன்சிடர் பண்ணுங்க அப்படின்ட்டு. சோ this is நம்ம ஜஸ்ட் மாத்தி போட்டிருக்கோம், பட் ஸ்டில் இட் இஸ் ஒன் சிங்கிள் வேர்ட். அதே மாதிரி கன்சிடர் பண்ணிக்கோங்க. சோ அத ஒரே வேர்டா வந்து கன்சிடர் பண்ணீங்கன்னா என்ன அப்படிங்கறது இங்கிலீஷ்ல நம்ம எப்படி சொல்லுவோம்? வாட் அப்படின்னு நம்ம சொல்லணும். அப்போ வாட் அப்படின்னு நான் கேட்கும் போது இது ஒரு என்ன அப்படின்னு நாம கேட்க போறதில்ல, இது என்ன. சோ வாட் இஸ் திஸ், அவ்வளவுதான். வாட் இஸ் திஸ்? திஸ் இஸ் அ பால். சோ திஸ் இஸ் அ பால் அப்படிங்கிறதுக்கு வாட் இஸ் திஸ் அப்படின்னா that is a cat அப்படிங்கிறதுக்கு கேள்வி எப்படி ஆகும்? சோ that is நம்ம மாத்தி போடும்போது is that அப்படின்னு மாறிடும். அது அப்படிங்கிறதுக்கு is thatன்னு ஆயாச்சு கேள்வியில. now நம்ம என்ன ஆட் பண்ணணும்? என்ன அப்படிங்கிற வார்த்தையை இங்கிலீஷ்ல சொல்லணும். அது what. so what is that? that is a cat. இது ஈஸியா இருந்துச்சு அப்படின்னா these are bats. இந்த சென்டென்ஸ நம்ம எப்படி மாத்த போறோம்? சோ இங்க இருக்கிற சப்ஜெக்ட் அண்ட் verb நீங்களே கண்டுபிடிக்கிறீங்களா? சோ நம்ம இங்க வந்து these are அப்படிங்கறத ஒன் சிங்கிள் வேர்டா கன்சிடர் பண்ண போறோம். பட் ஸ்டில் நம்ம வந்துட்டு வேர்பையும் சப்ஜெக்டையும் அப்படியே மாத்தி போட போறோம். அப்ப என்ன ஆகுது? are these அப்படின்னு மாறிடுச்சு. இவை என்ன அப்படிங்கறத இங்க கேட்க போறோம். சோ இவை அப்படிங்கிறதுக்கு these are, அதுதான் வந்துட்டு வார்த்தை. இது கொஸ்டின்ல வரும்போது are these அப்படின்னு மாறுது. இப்போ நம்ம கிட்ட இருக்கிறது ஒரே ஒரு விஷயம் தான். என்னது? என்ன அப்படிங்கிற இந்த வார்த்தை. சோ அத வந்துட்டு இங்கிலீஷ்ல what. சோ கொஸ்டின் என்னவா மாறிடும்? what are these? these are birds. those are elephants. அப்ப இதுக்கு என்ன கொஸ்டின் வரும்? what are those? those are elephants. okay, இப்போ இந்த 4 சென்டென்சஸ்க்கும் எப்படி கொஸ்டின்ஸ் ஃபார்ம் பண்ணணும்னு உங்களுக்கு புரிஞ்சுச்சா? ஈஸியா இருந்துச்சா? ஓகே, ஃபைன். சோ இது ஈஸியா இருந்துச்சு அப்படின்னா நம்மளோட இன்ட்ரோடக்ஷன். இப்ப நம்ம இந்த 4மே நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன், நம்ம மனிதர்கள் இல்லாம பொருட்கள் இல்லாட்டி விலங்குகள், பறவைகள் இதுக்கெல்லாம் தான் வந்துட்டு இந்த மாதிரி this is வச்சு இன்ட்ரோடியூஸ் பண்ணுவோம் அப்படின்ட்டு. இப்போ நம்ம வந்துட்டு நம்மளோட இன்ட்ரோடக்ஷன், மனிதர்களோட இன்ட்ரோடக்ஷனுக்கு எப்படி கொஸ்டின்ஸ் ஃபார்ம் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். சோ I am Divyari Cruz, you are Ram, he is Vinod, she is Dia, we are friends, they are cricketers, it is a cat. சோ இப்போ இந்த சென்டென்சஸ்ல நம்மளுக்கு ஈஸியா புரியறதுக்கு வேண்டி he isம் she isம் எடுத்துக்கலாம். now she is தியா. இங்க இருக்கிற ப்ரோனவுன் வந்துட்டு she and அதோட be verb வந்துட்டு is. இப்ப இது ஒரு கொஸ்டின்ல வரும்போது என்னவா மாறும்? this is, that is வந்துட்டு எப்படி is that, is this ன்னு மாறிச்சோ அதே மாதிரி she is அப்படிங்கறதும் is she அப்படின்னு மாறிடும். இப்போ ஒரு மனுஷன் அவங்க யாரு அப்படின்னு கேட்கறதுக்கு என்னன்னு கேட்க மாட்டோம், ரைட்?
அது யாரு அப்படின்னு கேட்போம். யாரு அப்படிங்கிறதுக்கு இங்கிலீஷ்ல who. அப்போ அவ யாரு இல்லாட்டி அவள் யாரு அவன் யாரு அப்படிங்கிறது who is she. Who is she? She is Dia. Who is he is Vinod. It is a cat. இது வந்துட்டு ஒரு விலங்கு அப்படிங்கறதுனால what is it அப்படின்னு கேட்போம். So what is it? It is a cat. இந்த 3 இன்ட்ரோடக்ஷனுக்கு எப்படி கேள்வி கேட்கணும்னு கத்துக்கிட்டாச்சுல. இப்போ I, you, we, they இதுக்கு வந்துட்டு எப்படி questions ஃபார்ம் பண்ணதுன்னு பார்க்கலாம். இப்ப I am Divya D'Cruz அப்படின்னா நான் திவ்யா டிக்ரூஸ். நான் திவ்யா டிக்ரூஸ்னு நான் சொல்லணும் அப்படின்னா நீங்க என்ன கேள்வி என்கிட்ட கேட்டிருக்கணும்? நீங்க யாரு அப்படின்னு கேட்டிருக்கணும். நீ யாரு? நான் திவ்யா டிக்ரூஸ். அப்ப நீ அப்படிங்கிறது இங்கிலீஷ்ல என்னது? you. you பக்கத்துல எப்பவுமே என்ன be verb வரும்? are அப்படின்னு வரும். இப்போ you are அப்படிங்கறத நம்ம மாத்தி போடணும். you பக்கத்துல எப்பவுமே are வரும். so you are question நம்ம போடும்போது எப்படி போடுவோம்? are you அப்படின்னு போடுவோம். so நான் ஒரு மனுஷன். அப்போ யாரு அப்படிங்கிறதுக்கு who are you? I am Divya D'Cruz. You are Ram. இப்ப நான் உங்ககிட்ட you are Ram அப்படின்னு நான் சொல்லணும் அப்படின்னா நீங்க என்கிட்ட என்ன கேள்வி கேட்டுக்கணும்? நான் யாரு? சோ யாரு அப்படிங்கிறதுக்கு again who தான். இப்ப நான் அப்படிங்கிறது இங்கிலீஷ்ல I இல்லாட்டி I am அப்படின்னு சொல்லுவோம். I am அப்படிங்கிறது ஒரு questionல வரும்போது என்னவா மாறும்? am I அப்படின்னு மாறிடும். இப்போ question நான் யாரு? யாரு அப்படிங்கிறதுக்கு who am I? So who am I? You are Ram. Now இதே மாதிரி தான் வந்துட்டு we and they. We are cricketers. We are cricketers அப்படின்னா நம்ம எல்லாம் cricketers. அப்போ இதுக்கு நான் என்ன கேள்வி கேட்டிருக்கணும்? நம்ம எல்லாம் யாரு? நம்ம எல்லாம் cricketers. So நம்ம யாரு? Again யாரு அப்படிங்கிறது who. நம்ம அப்படிங்கிறதுக்கு we are. So questionல நம்ம we are எப்படி மாத்துவோம்? are we அப்படின்னு மாத்திடுவோம். முன்னாடி who தூக்கி போடுறோம். who are we? We are cricketers. They are singers. அவங்கள பாடகர்கள் அப்படி நான் சொல்லணும் அப்படின்னா என்ன கேள்வி கேட்கணும்? அவங்கெல்லாம் யாரு? அவங்க அப்படிங்கறத questionல வரும்போது are they. who. So who are they? They are singers. question form பண்ண ஈஸியா இருக்கா? இப்போ I am a teacher. நான் ஒரு டீச்சர். இதுக்கு நீங்க என்ன கேள்வி கேட்பீங்க? what are you doing அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா அது தப்பு. நான் what are you doing அப்படின்னா என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு அர்த்தம். நான் என்னவா இருக்கேன்னு நான் சொன்னதுக்கு நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னு கேட்டா that doesn't make sense. so நீங்க என்னவாக இருக்கிறீர்கள் அப்படின்னு நம்ம கேட்கணும் அப்படின்னா என்ன அப்படிங்கிறது இங்கிலீஷ்ல அந்த வார்த்தை என்ன? what. and நீங்க என்னவா இருக்கீங்க. so இருக்கீங்க அப்படிங்கறத விட்டுறலாம். so நீங்க அப்படிங்கறத நம்ம எப்படி சொல்லுவோம்? you are. நீங்க அப்படிங்கிற you are ஒரு questionல வரும்போது are you அப்படின்னு மாறிடும். so என்ன நம்ம கேட்க போறோம் அப்படின்னா what are you? what are you? I am a teacher. so you are a student. நீ ஒரு student அப்படின்னு நான் உங்ககிட்ட சொல்லணும் அப்படின்னா நீங்க என்கிட்ட என்ன கேள்வி கேட்டிருப்பீங்க? நான் என்னவாக இருக்கிறேன். நான் அப்படிங்கிறது I am. ஒரு questionல வரும்போது அது am I ஆ மாறிடும். அப்புறம் என்ன அப்படிங்கிறதுக்கான அந்த word என்ன? what. so you will just ask what am I? you are a student. so இது ஈஸியா இருந்துச்சா? she is a dancer. அப்போ இதுக்கு நீங்க எப்படி கேட்பீங்க? what is she? he is a singer. what is he? we are cricketers. what are we? they are footballers. what are they? அவ்வளவுதான். சோ நம்ம என்னவா இருக்கோம் அப்படிங்கிறதுக்கான question what. இத வச்சுதான் நம்ம சொல்லணும். அவ்வளவுதான். சோ இப்பவே பாருங்க நம்ம எவ்வளவு questions படிச்சாச்சு. 7 pronouns இருக்கு. 7 pronounsக்கும் நம்ம வந்துட்டு எப்படி நம்ம யாரு அப்படிங்கிறதுக்கு question form பண்ணும் அப்படின்னு பார்த்தாச்சு. and அதே மாதிரி பொருட்களோட introductionக்கு question form பண்ணது பார்த்தாச்சு.